ஹே காய்ஸ், ஹோண்டாவோட எஸ்பி 125 நியூ மாடல் பார்த்தீங்க அப்படின்னா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. நிறைய மேஜரான அப்டேட்டோட லான்ச் பண்ண போகிறாங்க. இந்த எஸ்பி 125 பொறுத்த வரைக்கும் இந்தியாவில் ஒரு பெஸ்ட்டான கம்யூட்டர் பைக்காக தான் இருக்குது. பட் இதோட ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 3000லேருந்து கிட்டத்தட்ட ஒரு 5,000 7,000 வரைக்குமே இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ இந்த பைக் பார்த்தீங்கன்னா டிவிஎஸோட ரெய்டர் 125க்கு ரைவலாக இருக்கிறதுனால மேபி இன்னும் இந்த கிளஸ்டர்லலாம் நிறைய கான்ஃபிகரேஷன் சேஞ்சஸ் அண்ட் தென் உங்களுக்கு அண்ட் டார்க் எல்லாமே இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ என்ன டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க, எப்போ லான்ச் பண்ண போகிறாங்க 2024 மாடல் அப்படிங்கிறத டீட்டெயிலாக நம்ம பார்க்கலாம். உங்களுக்கு எஸ்பி 125 பிடிக்குமா இல்லாட்டி ரெய்டர் 125 பிடிக்குமாங்கிறத வீடியோவோட காமெண்ட் செக்ஷனில் காமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஹோண்டாவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு பெஸ்ட்டான கம்யூட்டர் பைக் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா எஸ்பி 125 ஒரு பெஸ்ட்டான பைக்காக இருக்குது. அதுக்கான ரீசன் அப்படின்னு பார்க்கும்போது ப்ரைஸ் ரொம்ப அஃபோர்டபுள்ங்க. அட் த சேம் டைம் உங்களுக்கு பில்டு குவாலிட்டியாக இருக்கட்டும், ரைடிங் எக்கனாமிக்ஸ், இந்த கம்ஃபர்டபுள் அப்படிங்கிற இந்த எல்லா விஷயமே வந்து பெஸ்ட்டாக கொடுத்துருக்காங்க. இந்த பைக்கை பொறுத்த வரைக்கும் மைலேஜ் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா மைலேஜ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட 60 கிலோமீட்டருக்கும் மேலே மைலேஜ் வந்து கொடுக்கக்கூடிய பைக்காக தான் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா 2024 மாடலில் நிறைய மேஜரான அப்டேட்ஸ் வந்து கொண்டு வர போகிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ மேஜரான அப்டேட் அப்படின்னு பார்க்கும்போது ஆல்ரெடி சிங்கிள் சிலிண்டர் 4 ஸ்ட்ரோக் ஏர் கூல்ட் இன்ஜின் தான் கொடுத்துருக்காங்க. 10.7 ஹார்ஸ் பவரும் 10.9 நியூட்டன் டார்க்கும் ப்ரொடியூஸ் பண்ணும். ஆல்மோஸ்ட் 11 ஹார்ஸ் பவர் 11 நியூட்டன் டார்க்கு தான் ப்ரொடியூஸ் பண்ண முடியும். இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பார் அண்ட் டார்க் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. 5 ஸ்பீட் கியர் பாக்ஸ் தான் கொடுக்க போகிறாங்க. ஸோ பார் அண்ட் டார்க் இன்க்ரீஸ் பண்ணுறாங்க அப்படிங்கும்போது நமக்கு இந்த இனிஷியல் பிக்கப் டாப் இன் பர்ஃபார்மன்ஸ் எல்லாமே பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ டிராஃபிக்கில் சிட்டியில் யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளான ஒரு பைக்கை தான் இந்த எஸ்பி 125 இன்னைக்கு வரைக்கும் இருந்துகிட்டு இருக்கு. இந்த பைக்கில் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் உங்களுக்கு சிங்கிள் டிஸ்கும் ரியலில் ட்ரம் பிரேக் வேரியண்ட்டும் இருக்குது. அதே மாதிரி உங்களுக்கு ஃப்ரண்ட் அண்ட் ரியருமே ட்ரம் பிரேக் வேரியண்ட்டும் இருக்குது. கிட்டத்தட்ட 5 கலர்ஸ்க்கும் மேலே பார்த்தீங்கன்னா ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. பட் இதில் முக்கியமான விஷயம் என்னன்னா ப்ரைஸ். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த சிங்கிள் டிஸ்க் ட்ரம் பிரேக் இதெல்லாமே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3,000லேருந்து 5,000 வரைக்கும் ப்ரைஸ் அதிகமாக சேல் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறைய இருக்குங்க. நீங்கள் பெரிய சிட்டிஸ் மாதிரி கோயம்புத்தூர், சென்னை அந்த மாதிரியான பிளேஸில் நீங்கள் பை பண்ணாலும் சரி, இல்லை ரூரல் ஏரியாவில் நீங்கள் வந்து பை பண்ணுறீங்க அப்படின்னாலும் சரி, அதுக்கூட அந்த ஒரு ஆன் ரோட் ப்ரைஸ் அப்படிங்கிறது ரொம்பவே அதிகமாக இருக்கும். ஒரு couple of thousand பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த பைக்கோட சஸ்பென்ஷன் செட்டப் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் 32 mm தான் உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் டெலஸ்கோபிக் ஃபோக்ஸும் ரியலில் ஹைட்ராலிக் டைப் ஷாக் அப்சர்வர் வந்து கொடுத்துருக்காங்க. மேபி எஸ்பி 160ல் இருக்கிற மாதிரி மோனோ ஷாக் சஸ்பென்ஷன் கொடுக்கறதுக்கும் வந்து பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அண்ட் தென் பெஸ்ட்டான விஷயம் என்னென்னா இந்த பைக்கோட கிளஸ்டர் பார்த்தீங்க அப்படின்னா டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் தான் இருக்குது. ப்ளூடூத் கனெக்ஷனோ இந்த மாதிரியான ஆப்ஷன்ஸ் எதுவுமே கிடையாது. பட் இப்போது ப்ளூடூத் கனெக்ஷன் கொடுக்கறதுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறைய இருக்குது. ப்ளூடூத் கனெக்ஷன் கொடுத்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக கால் கனெக்ட் அண்ட் டிஸ்கனெக்ட், மியூசிக் ஆன் ஆஃப் எல்லாமே பண்ண முடியும். இது ஒரு எதிர்பார்ப்பு இருப்பு. இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா மேஜரான அப்டேட்ஸோட எஸ்பி 125 2024 மாடல் லான்ச் பண்ண போகிறோம் அப்படிங்கிற மாதிரியான நியூஸ் வந்து கிடைச்சிருக்கு. ஏன்னா எஸ்பி 125 ஒரு பெஸ்ட்டான பைக் நம்ம வந்து பார்க்கலாம் இந்த 2024ல. நீங்க இந்த பைக்கை பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத காமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. Thank you so much for watching.